ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சிபிஎஸ்சி கிளாஸ் 10 இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எப்படிலாம் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஆங்கிள்ஸ் எப்படி எடுக்கிறது, சைட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றதுலாம் நான் சொல்லித்தரேன். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் இருக்குது? 6 ரேஷியோஸ் இருக்குது இல்லையா? என்னென்ன ரேஷியோஸ் இருக்குது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா. சரிங்களா? முதல்ல இப்போது இந்த ஆங்கிள்ஸோட ரேஷியோஸ் படிக்கிறதுக்கு போது நமக்கு இந்த ரேஷியோஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். நான் இப்போ ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். இங்கே பிங்கிறது ரைட் ஆங்கிள். சரிங்களா? ரைட் ஆங்கிள்னால் என்ன, 90 டிகிரி இருக்கணும். ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தால் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல நான் ஆங்கிளை டீட்டா எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த டீட்டான்ற ஆங்கிள் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டீட்டான்ற ஆங்கிள் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு தான் என்னது, ஆப்போசிட் சைடு. சரிங்களா? இந்த 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேஸு, இதுதான் நீங்கள் என்ன சொல்வீங்க, அட்ஜசன்ட் சைட். சரிங்களா? லென்த்தியஸ்ட் பார்ட் என்னது, ஹைபாட்னஸ். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வந்து எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்படி இருந்தால் தான் ஹைபாட்னஸ் அப்படிலாம் கிடையாது. ஆங்கிளுக்கு எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட். 90 டிகிரி எந்த லைன் மேலே இருக்கோ அது அட்ஜசன்ட். புரியுதுங்களா? இதே டயக்ராமை நம்ம வேறு மாதிரி கூட பார்க்கலாம். சரிங்களா? இது எப்படின்னா, அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி தான் 90 டிகிரி. ஆனால் ஆங்கிளை நான் இங்கே வைக்கிறேன். ஆங்கிளை டீட்டா வச்சுருக்கேன். இப்போ ஆங்கிள் எங்கே இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது, ஆப்போசிட் சைடு. சரிங்களா? 90 டிகிரி எந்த பேஸ் மேலே இருக்கோ இதுதான் நீங்கள் என்ன சொல்வீங்க, அட்ஜசன்ட் சைடு. புரியுங்களா? இந்த சைடு என்ன சொல்வீங்க, தேர்ட் சைடு ஹைபாட்னஸ். இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? புரியுதா? ஏன்னா நீங்கள் இதை எடுத்துட்டீங்க கரெக்டாக அப்படின்னா உங்களால் ட்ரிக்னாமெட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் சாப்டரையும் நல்லா பார்க்க முடியும், அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியும் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். சரிங்களா? சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? இப்போ இந்த டயக்ராம் வாங்க. ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். பாருங்க, இதில் ஆப்போசிட் யார், ஏபி. ஹைபாட்னஸ் ஏபி, ஏசி. ஹைபாட்னஸ் என்னது, ஏசி. அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசி இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். இந்த டயக்ராமில் அட்ஜசன்ட் எந்த சைடு பாருங்கள், பிசி தான் அட்ஜசன்ட். ஹைபாட்னஸ் என்ன, ஏசி. சரிங்களா? டான் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், ஏபி அட்ஜசன்ட் பிசி. புரியுதுங்களா? இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சைனுங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், டேனுங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது தெரிவிக்கணும். இது டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இது எழுதி நான் காட்டியிருக்கேன். சரிங்களா? புரியுதா? இதில் இன்னும் நம்மளுக்கு 6 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் 3 பார்க்கலாமா? இந்த 3 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று எழுதல ஈஸி. ஏன்னா சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. சரிங்களா? அப்போ கொசிகன் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட். பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் சைன் தீட்டா, ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட். அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதினீங்கன்னா வர்றதான் எனது கொசிகன் தீட்டா. அப்போ நம்ம இங்கே ஏபி பை ஏசின்னு அந்த டயக்ராம் வச்சு சொன்னோம் இல்லையா, அப்போ கொசிகன் தீட்டாவை நான் எப்படி சொல்லலாம், ஏசி பை ஏபி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், காசோட ரெசிப்ரோக்கல் யாருன்னா சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கன் நான் என்ன சொல்லலாம், ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட். சரிங்களா? இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க, ஏசி பை பிசி. ஓகேவா? லாஸ்ட் ஒன், டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. அப்போது டானோட ரெசிப்ரோக்கல் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ அட்ஜசன்ட் என்னது நம்ம டயக்ராமில் ஏபி பை பிசி. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் இந்த 3 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எழுத முடியும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன சொன்னோம், சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன, கொசிகன் தீட்டா, 1 பை கொசிகன் தீட்டா. சரிங்களா? காஸ் தீட்டாக்கு சீக்கன் தீட்டா, டான் தீட்டாக்கு காட் தீட்டா. சரிங்களா? இல்லை இன்னும் நீங்கள் டான் தீட்டாக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டான் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், டான் தீட்டான்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் தெரியணும். சரிங்களா? இப்போது இதில் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு
இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஒரு பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக என்ன இருக்கணும் 9 டிகிரி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தீட்டா வைக்கிறேன் அப்படின்னா இதான் என்னது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், ஏசிங்கிறது என்னது ஹைபாட்னஸ் சைட். சரிங்களா? நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி இல்லை பித்தகாரஸ் தியரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலைஸ் ஃபார்முலா எழுதுகிறேன். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இல்லை ஹைபாட்னஸ் என்னன்னு பாருங்கள், ஏசி, ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் பிசி. இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னா சம்டைம்ஸ் 2 சைட்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க, நம்மளை தேர்ட் சைடு ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை ஆப்போசிட்டாக ஹைபாட்னஸுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் வரும். அப்போ நீங்கள் இந்த பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபியோட வேல்யூ 5, பிசியோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? இல்லை ஆங்கிள் எங்கே இருக்குன்றது தான் முக்கியம். ஆப்போசிட் அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கேட்குறாங்க ஹைபாட்னஸ். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நீங்கள் இதை ஃபார்முலாவாக எடுத்துக்காதீங்க, இது வந்து டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி மாறும், இது ஃபார்முலா கிடையாது, இதுதான் ஃபார்முலா. ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு மெயின். சரிங்களா? இதை நீங்கள் வந்து மெமரைஸோ எல்லாம் பண்ணக்கூடாது, இது டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஏசி ஏபி எல்லாமே வேல்யூ மாறும். சரிங்களா? சரி, இப்போ ஏசியோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ என்ன 5, பிசியோட வேல்யூ 12. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. சரிங்களா? 144 25 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 169 ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஏசியோட வேல்யூ ஸ்கொயர் இங்கே ரைட் சைட் போனால் என்ன ஆகும், ரூட் ஆஃப் 169. சரிங்களா? அப்போ ஏசி 13 சார் 169. அப்போது ஏசியோட வேல்யூ நான் என்ன சொல்லலாம் 13. ஏசிங்கிறது என்னது ஹைபாட்னஸ் சைட். நான் இப்போது ஹைபாட்னஸ் சைடு நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? இது மாதிரி நம்மளுக்கு தேர்ட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணும். சரிங்களா? இதில் வேறு என்னெல்லாம் பேசிக் ஃபார்முலா இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேன். 3 இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அந்த 3 ஐடென்டிட்டிஸை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி கண்டிப்பாக தெரியணும், நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஐடென்டிட்டியில் நான் இன்னும் 2 ஃபார்முலா கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைட் போனால் என்ன ஆகும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்படியும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இன்னொன்று என்ன, அதே இதான் ரூட் ஃபார்முலா. ரூட்னா இதுலேருந்து வர்றது இந்த 2 ஃபார்முலாவும். சரிங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுலேருந்து வர்றது தான். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? இது ஒன்று. அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த ரூட் ஃபார்முலா நான் நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரூட் ஃபார்முலா நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, இதை உங்களால் கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ எனக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மாதிரி டான் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு வந்துடும், -1. இந்த மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைட் போனால் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. சரிங்களா? லாஸ்ட் ஐடென்டிட்டி கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா? இப்போ இதுலேருந்து கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன பண்ணலாம் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அதே மாதிரி காட் ஸ்கொயர் தீட்டாக்கு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகேவா? இப்போ இந்த 3 ஐடென்டிட்டி தான் இல்லை மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் இருக்கானா இல்லை. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டிஸ் நிறையா இருக்குது. 10th எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி தேர்ட் சைட் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இதில் யூஸ் ஆகும், இந்த இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் எது யூஸ் ஆகுன்றதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரியா? தேங்க்யூ. Welcome to Aarthi Academy.
Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.